இது இல்லையா, நம்பிக்கை இல்லையா வண்டியில் மேலே? இல்லையே, நான் சொல்கிறேன்ல, பேர் தான் ஒரு 650. அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ராயல் என்ஃபீல்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் மீ. ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் GT 650 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பைக் பார்த்தாலே தெரியும் யாருதுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகர், யூடியூபர், ட்ராவலர். ஸோ அவரை வெல்கம் பண்ணுவோமா? ஸோ சோல் ரைடர் வாங்க. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. கடைசியில் ரைடில் பார்த்ததில்ல. ஆமாம். நைஸ். சரி சொல்லுங்கள் ப்ரோ, எங்கேருந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு FZ வெர்ஷன் 2ன்னு சொல்லிட்டு டாமின்னு வச்சுருப்பேன் அது பேர். ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவலிங் பில்டாகி கடைசியில் இப்போ ஜோரில் வந்து நிற்கிது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின் கேளுங்க, அப்போ தான் சொல்லுவேன். இப்படி முடக்க மைக் நிட்டு என்ன சொல்கிறது? பைக் வாங்கி எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years ஆயிடுச்சு ப்ரோ. எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ கிளாக் பண்ணுறேன்? 25 ப்ரோ. 25,000. டக்குன்னு சொல்லுங்க ப்ரோ, டியூரேஷன் போகணும்ல ப்ரோ. ஓகே சாரி கைஸ், பொறுமையாக நான் சொல்கிறேன். 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ப்ரோ. 25,000? எங்கே ப்ரோ ட்ராவல் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஃபஸ்ட் எடுத்தோடனே மும்பை, கோவா, கொன்கன், பெங்களூர் அப்படின்னு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பெங்களூர் சவுத் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ப்ரோ. அப்புறம் நார்த்லேருந்து மும்பை அந்த பக்கம் தான் போயிருக்கு. அது லே நார்த் ஈஸ்ட் ஒன்றும் போகணும், இன்னும் டைம் கிடைக்கல. காசு வரல. ஸோ போகணும். பைக்கோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ வருது? என்னோடய பைக் மைலேஜ் செம்மையாக தான் வருது ப்ரோ. ஸோ சிட்டியில் வந்து 25 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஹைவேஸ் ரைட் போகும்போது ஒரு 30. இப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட், ஏர் ஃபில்டர் அதெல்லாம் மாற்றிருக்கீங்க. ஸோ எவ்வளோ தருது இப்போ? நீங்கள் எதனால் டெஸ்ட் பண்ணிங்களா? ஏர் ஃபில்டர் மாற்றி டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எக்ஸாஸ்ட் மாதிரி டெஸ்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் 30 தான் வருது ப்ரோ. ஸ்டாக்கோட நிறைய வருதுன்னா பாருங்களேன், அதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ப்ரோ. சர்வீஸ் காஸ்ட் ப்ரோ? சர்வீஸ் காஸ்ட்டு யூஸ்வலாக 3,500 to 5,500 வந்துடுது. இப்போ இதுக்கு மேலே வந்து ராயல் என்ஃபீல்ட் ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, வெளியே தான் விட போகிறேன். அதான் பயமாக இருக்குது. லைக் 10,000 யாராச்சும் பில் வச்சுருவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே 650cc ப்ளஸ் ராயல் என்ஃபீல்டில். ஸோ கண்டிப்பாக நிறைய வேரண்டர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ரோ கம்மியாக பண்ணுறாங்க? எங்கே கம்மியாக பண்ணுறாங்க? ராயல் என்ஃபீல்டில் எனக்கு வந்து தேர்ட் சர்வீஸ் வந்து 8,000 பில் போட்டாங்க ப்ரோ. என்ன பண்ணீங்க அப்படி? 8,000க்கு 8,000 பில் போட்டாங்க ப்ரோ. என்ன பண்ணலாம் தெரியாது, 8,000 பில் போட்டாங்க. ஓகே, எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா 2.8 வந்துடும். 3 லிட்டர் 3.2 லிட்டர் 2.8 வந்துடும். அப்புறம் வேறு அது அப்படி ஒரு 4,000 5,000 வரும் ப்ரோ. ஆனால் 8 எப்படின்னு தான் தெரில. எனக்கு வந்து 5,500 வந்துச்சு. நல்ல ஞாபகம், 5,400 வந்துச்சு. என் சேனலில் கூட அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ். அது வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கேளுங்க அடுத்த கேள்வி. சொல்லுங்கள் ப்ரோ. டாப் ஸ்பீட் என்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்க? என்னோட கெப்பாசிட்டிக்கு நான் 179 பண்ணியிருக்கேன். ஆனால் என் வண்டியிலேருந்து ஒருத்தர் 181 பண்ணியிருக்கான். ஆனால் வெயிட்டிங் நம்ம டிகே விலாக்ஸ் தான் வந்து 180 பண்ணியிருக்கான். ஆனால் வெயிட்டிங் டு அன்லாக் 200க்கு அன்லாக் பண்ணுறது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரிஸ்கி, பட் லைஃப்பில் ஒன்ஸாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதனால். உங்கள் வண்டி எப்படி ப்ரோ வாபிள் ஆகுமா? மொரட்டு வாபிள் ஆகும் ப்ரோ. ஏன் ப்ரோ வாபிள் ஆகுது? அதான் ப்ரோ, ஃபோர்க்கு டயர் முக்கியமாக என்னோடய வண்டியில் தான் டயர் ரொம்ப கேவலம் ப்ரோ. டயர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டே பார்த்தீங்கன்னா 25 ஓட்டிட்டேன் ப்ரோ. எந்த ஒரு டயரும் வந்து 25ல் ஓடாது. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன் நீங்கள் டயர் மாற்றினது, வீடியோ போட்டிருந்தீங்க. அது பேக்கா? ஐயோ, இதான் அந்த கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ். அட பாவி மனுஷா, அது பேக்கு. ஃப்ரண்ட் வந்து 125 ஓடிட்டுருக்கு ப்ரோ. அதான் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஏன் ப்ரோ இது என்னது இன்டர்செப்டார் போகாமல் கான்டினென்டல் வந்தீங்க டூரிங்க்கு? எனக்கு அக்ரெசிவாக ஒரு இது வேணும் ப்ரோ. எனக்கு சேலஞ்சிங் வேணும்னு சொல்லிட்டு, கம்ஃபர்ட் வேணாம், அதனால். ஸோ இதில் வந்து நான் கம்ஃபர்ட் தேடிட்டுருக்கேன். அதனால் வந்து GT எடுத்தேன். GT எடுத்தீங்களா? இது இப்போதைக்கு இது எவ்வளோ ரேட் வருது இப்போவா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு இது ஆண்ட்ராய்டு எவ்வளோ வருது? இப்போதைக்கு இதுக்கு ஆண்ட்ராய்டு எவ்வளோ ப்ரோ வரும்? இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு 3.5 வருது ப்ரோ. 3.5 3.6 வருது. 3.5லேருந்து ஸ்டார்டிங். 3.5லேருந்து 3.5 மினிமம் கலர் 3.5. இப்போ 3.5 இல்லை ப்ரோ, 3.7 கிட்ட வந்தது மினிமம் கலர். ஸோ அப்போ மிஸ்டர் க்ளீன் 4 வரைக்கும் போயிடும்ல? ஆமாம் போயிடும். அப்பா, அப்போ இருக்கிறதுலே ஜிடியோட காஸ்ட்லியஸ்ட் பைக்னா 4 lakhs. சர்வீஸ் எதுவுமே பண்ண மாட்டானுங்க ப்ரோ, விலைய வண்டி ஏற்றிட்டு இருக்கானுங்க. அது ராயல் என்ஃபீல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வந்து நிறைய பேர் வந்து
லைக் சேல்ஸோட சர்வீஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. நம்மளாச்சும் பாரு கான்டினென்டல் ஜிடி வச்சிருக்கோம், ஹிமாலயன் ஓனர்ஸ்லாம் சாவுறாங்க. அதான் ரொம்ப பாவமாக இருக்குது. பைக் என்ஜாய் பண்ணுறத அவங்க சர்வீஸ் ஸ்டேஷனில் நிறைய வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற வீடியோ போடுவோம் ப்ரோ சீக்கிரமாக, யாரா பிடிக்கிறோம். அப்படியா? ஓகே. தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹிமாலயன் ஓனர் மாட்டுறாங்க. எந்த ஒரு ஓனர் மாட்டினா கூட அவனே வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு விட்ருவான். அந்த மாதிரி இருக்கும் ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடுறோன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு போடணும், கண்டிப்பாக ஆதாரம் வச்சுட்டு போடணும். இல்லைனா அவனுங்க எதனா கேஸ் எதனா போட்டானுங்கன்னா டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்கன்னா சேனல் அவ்வளோ தான். ப்ரோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மிரர் கழட்டி பார் அண்ட் மிரர் போட்டேன். அது ஜாவா ஓடுது, 1600 வரும். அப்புறம் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர் டார்க் ஓடுது, இது வந்து 15,000 வருது. அப்புறம் ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவுக்கு அந்த ஏர் ஃபில்டர் போட்டே ஆகணும், பேக் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் போட்டிருக்கு, வே டு ஸ்பீட் போட்டிருக்கேன். ஸோ 3.2 அதுமாக வரும். அப்புறம் பின்னாடி ஒரு நார்மல் எல்இடி பல்ப் போட்டிருக்கேன், ஒயிட் கலர். நைட் டைம் வந்து பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேறுண்ண அப்புறம் கிளச் கேபிள் வந்து ஸ்பேர் கேபிள் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா, டூரிங் அப்போ எமர்ஜென்சிக்கு இது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு வந்து இது இல்லையா, நம்பிக்கை இல்லையா வண்டியில்? வண்டி மேலே இல்லையே, நான் சொல்கிறேன்ல, பேர் தான் ஒரு 650. அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ராயல் என்ஃபீல்டு. ஸோ நம்ம பார்த்து தான் கவனிச்சுக்கணும். அதனால் வேறு என்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்க வண்டியில்? அதான் முக்கியமாக பிபிஎஃப் நான் வந்து சொல்லி, பிபிஎஃப்லாம் என்னை வந்து ரொம்பவே காப்பாற்றுது ப்ரோ. பிபிஎஃப் அப்புறம் பேசிக் ஸ்டிக்கரிங், அங்கே ரிம் ஸ்டிக்கரிங்கு. ரிம்லாம் நம்மளுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. நீங்கள் போடல? நீங்கள் போடல ரிம் ஸ்டிக்கரிங் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஷாப் எதுவும் ஒழுங்காக மாட்டல. ஓகே ஓகே. ஒரு ரிம் போட 800 rupees கேட்டாங்க. அப்பா ஓகே. நீங்கள் அப்போ அங்கே போய் பண்ணுறங்க, தாம்பரம் சாண்டோரியம்லேயே வந்து காண்டாக்ட் இருக்குது, அங்கே போய் பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் ஹோல்டர், அப்புறம் சிம்டாக் எல்இடி இண்டிகேட்டர் செம்மையாக இருக்கும். நீங்கள் வேறு எதாவது ஃபுட்டேஜ் ஆனால் காட்டுங்க, நல்லாயிருக்கும். நைட் டைமில் பளிச்சுன்னு எரியும். நிறைய பேர் ஃப்ளாஷ் எக்ஸ் நிறைய பேர் போக சொல்கிறாங்களே, ஃப்ளாஷ் எக்ஸ்லாம் நான் வந்து சத்தியமாக நான் டேரெக்டாகவே நான் சொல்லிடுவேன், ஃப்ளாஷ் எக்ஸில் யாரும் போடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. R15 MT-15 வந்து அந்த ஒயரிங் ஃபால்ட் ஆகி ஃபயர் ஆகிருக்கு. ஆனால் சிம்டாக்ல இப்போ வரைக்கும் யாரும் ஒருத்தருக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் எதுக்கு போவீங்க நீங்களும் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்டாக் தான். சரி ப்ரோ, சிம்டாக்ல என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க? நான் பழைய மாடல் தான் ப்ரோ, ஆல்மோஸ்ட் வெர்ஷன் 4 நினைக்கிறேன். இப்போ வெர்ஷன் 6 வந்துருச்சுல? ஆமாம் 6 இப்போ லேட்டஸ்ட் வந்து இது இருக்குது, மெமரி ஏதோ ஒன்று இருக்குண்ணா. ஆமாம் அது ஆஃப் பண்ணால் கடைசி இதில் வந்து ப்ளஸ் நான் சிம்டாக் எல்இடி பல்பும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பளிச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு உங்கள் கம்ஃபர்ட்டில் எப்படி ப்ரோ இருக்குது வண்டி ஓட்டும் போது? எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, சேலஞ்சிங்காக இருக்குது, நல்லாவே இருக்குது. பேக் பெயின் எனக்கு வராது ப்ரோ. இருங்க அவங்க போயிட்டோம், இன்னும் சத்தம் கேட்கும். போல வாங்க. இது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இருக்குது. பேக் பெயின் ப்ரோ. பேக் பெயின் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டால் ரைடர். இப்போ என்னோட நீங்கள் லைட்டாக ஷார்ட்டாக இருக்கீங்களா, கை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டாலாக இருக்குது. ஸோ அதனால் நான் கம்ஃபர்ட்டோட தான் ஓடிப்பேன். ஷார்ட் ஹேண்ட்ஸ்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் போடும்போது ஆப்வியஸாக இதுவும் ஷோல்டரும் பெயின் வரும். ஸோ ஐம் டோட்டலி கூல் தான். சரி, இப்போ வந்து இது ஒரு டவுன்வர்ட்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ டூரிங் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகுமா அதிகமாக? கண்டிப்பாக ஆகும் ப்ரோ. ஏன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 200 கிலோ வந்து மேனேஜ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் ஆக தான் செய்யும். இதுவே என் கூட வந்து R15 டியூக்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் லக்ஸரியாக இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டில். ஸோ அசால்ட்டு நான் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறேன். ப்ளஸ் வந்து இது ஒரு ட்ராக் பேஸ்டு பைக், ஒரு ஸ்மூத்தாக ஒரு ரோட்டில் தார்மாக்கில் ஓட்டுற பைக். நம்ம அதில் போட்டு ஆஃப் ரோடு வலிச்சோன்னா நம்ம அந்த எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகல. ட்ராக் ஓட்ட போகிறீங்களா? ட்ராக்லாம் இல்லை ப்ரோ, அது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ப்ரோ. ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக் வாங்கிட்டு லக்ஸரியாக ஓட்டணும், அவ்வளோதான். என்ன ப்ரோ எடுக்க போகிறீங்க? அப்படிலாம் கேட்கக்கூடாது ப்ரோ, அதெல்லாம் காசை பொறுத்து தான் ப்ரோ. வாங்க எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்போம். எக்ஸாஸ்ட் சவுண்ட் அதாவது 500 அழிக்கலான்னு பிளான் போட்டிங்க. ஆமாயா கைஸ், எக்ஸாஸ்ட் சவுண்ட் கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மைக் வந்து எக்ஸாஸ்ட் கிட்ட வச்சு கேட்க போகிறோம். எந்த இடத்துல வச்சு ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்கும்? எங்கே ப்ரோ எக்ஸாஸ்ட் சத்தம் கேட்கணுன்னா இங்கே தான் இருக்கணும், கிட்ட வைக்கலாம், ரெட் கேட் பறக்காமல் இருக்கும் ப்ரோ. இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்ல, இங்கே வச்சா நம்ம பிட்டு தானே அடிக்கும் ப்ரோ. ரெடியா ப்ரோ? ரெடி ப்ரோ. நான் சிக்னலில் உங்கள் பின்னாடியே வந்தேன். உங்களுக்கு வண்டி காற்று என் மூஞ்சில் பட்டு, ஹெல்மெட் நான் மூடி வச்சிருக்கேன், காற்று அது வண்டி அடிக்குது, எங்கேருந்து தான் உள்ள காற்று வருதுன்னு தெரியல. அது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பின்னாடி வரும்போது அவங்களுக்கு அது புட்டு அதாவது ஏர் ட்ரையர்லேருந்து காற்று அடிக்கிற மாதிரியே இருக்கும். பட்டுன்னு அடிச்சு எனக்கு டக்குன்னு இதுவாயிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு. கிடையாதா?
ஆர்ஆர்பியில் காற்று வரும், பட் ஆனால் லைட்டாக. ஓ ஓகே ஓகே, அப்போ இந்த எக்ஸாஸ்டோட பெனிஃபிட் தெரிஞ்சுக்கோங்க. நைஸ். ஓகே ஓகே, எக்ஸாஸ்ட் அது கேட்டிங்க. மைலேஜும் சொல்லியாச்சு, மைலேஜும் சிம்லர் தான். ஜிடியில் வந்து இப்போ மெயின் ஸ்டாண்ட் போட்டுருக்கு ப்ரோ, அதுவும் கேட்டு ப்ரோ. மெயின் ஸ்டாண்ட் போட்டுறீங்களா? ஆமாம், இது நானே சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிடியில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஜிடி இன்டர்செப்டர் பொறுத்தவரைக்கும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பஞ்சர் மட்டும்தான். இந்த வண்டி எடுக்கும் நீங்கள் பஞ்சர் பற்றி யோசிச்சிங்களா? பயம் வந்துச்சா? பஞ்சரா? நான் நிறையவே யோசித்தேன் ப்ரோ. ஆனாலும் வந்து ஒரு டைட்டில் எடுத்துட்டீங்க. ஆனாலும் எடுத்துட்டேன். இது வரைக்கும் ஒரே தடவை ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு மேலே ஆனது இல்லை. ஓகே. ஆக்சுவலாக பஞ்சர் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பயப்படுவீங்க. ஏன்னா பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உள்ளே வந்து டியூபு, ஓகே, வெளியே டியூப்லெஸ் இருந்தாலும் உள்ள டியூபு, ஸோ இன்ஸ்டண்ட்டாக இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஜிடி பொறுத்த வரைக்கும் அந்த சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுப்பா. மெயின் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணி அது மாற்ற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் 1500 வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் இருக்காது, ஸ்டாக் இருக்கும்போது வாங்கி வச்சுருங்க. ஜிடி இன்டர்செப்டர் பொறுத்த வரைக்கும் பஞ்சர் ரொம்ப பெரிய பிரச்சனை ப்ரோ. நீங்கள் சீலண்ட் எதாவது போட்டிருக்கீங்க? சீலண்ட் போடல ப்ரோ, யாருமே சஜஸ்ட் பண்ணல. ஆக்சுவலி வந்து நல்லா இருக்காது, போடாதீங்க, டயர் சீக்கிரமாக போயிடுவோம் நாங்கள். ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது ஆனால் ஃபேக்ட்டு தான். ஏன்னா நிறைய பேர் எனக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் சஜஸ்ட் பண்ணது எல்லாமே சீலண்ட் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, நார்மலாக ஓட்டு, பஞ்சர் ஆச்சுன்னா பார்த்துக்கோ. கேரளாவில் நம்ம வந்து அவ்வளோ ஆஃப் ரோடிங் போயும் பஞ்சரே ஆகலையே ப்ரோ வண்டி. ப்ரோ அப்படின்லாம் பார்க்கணும், ஆணி ஏறிச்சுன்னா நம்ம பஞ்சர் ஆகதான் செய்யும். மேபி அதனால எஸ்கேப் ஆகிட்டோம், ஃபைன், ஓகே, பட் ஸ்டில். ஆனால் நம்ம வந்து மேபி டியூப்லெஸ் கன்வர்ஷன் கிட்டுன்னு ஒன்று இருக்குது, வே டு ஸ்பீடில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து அப்ராடில் வந்து அந்த அவுட் எக்ஸ்ன்னு 15,000. இது ப்ரோ அவுட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 15,000. அதாவது ஒரு லேயர் மாதிரியே வந்து இந்த 4 ஸ்போக்ஸில் வரும். ஆக்சுவலி பேஸ்ட் மாதிரி அதே தான். ஆனால் 15,000 அது. கரெக்டு. ஸோ ரிம்மோட அவுட்டரில் ஃபுல்லாக அது வந்துடும். ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டியூப்லெஸ் டயர் மாற்றிட்டு உள்ள டியூப் நீ தூக்கி போட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. அட்லீஸ்ட் 2023 டியூப் இல்லாமல் வண்டி தருவாங்கன்னு, அலாய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, டாமினர் அலாய், அது மாதிரிலாம் போடுற டாமினர் மீட்டர் அலாய் எல்லாம். அதை பற்றி உங்கள் சஜஷன்? அதெல்லாம் தேவையில்லாதது ப்ரோ. எதனால் அப்படி சொல்கிறீங்க? மற்ற பிராண்ட் இவங்களே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதுதான் ஆன்சர். என்னன்னா இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஒரு லக்ஸரியாக ஒரு 100ல் போகிறீங்கன்னா டோட்டலி ஃபைன் தான். ஆனால் ஒரு 120, 160, ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 160, 180 கிளாக் பண்ணுறது. 180ல் ஒரு பம்பில் மாடிச்சுன்னா சப்போஸ் கிராக் ஆக சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ, இன்ஸ்டன்ட்டாக. அதே தான், எங்கே போய் விழுவோனே தெரியாது. அதே தான் எக்ஸாக்ட்லி. ப்ளஸ் அப்படிலாம் ஆச்சுன்னா ராயல் என்ஃபீல்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் இவர் சொல்கிற உண்மை தான், அதுதான் ஃபேக்டர். பண்ண மாட்டானாங்க. ஆமாம், கரெக்ட். அலைய விடுவாங்க, அதுக்கு ரொம்ப வண்டியும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. கரெக்ட். அதான் நான் சொல்கிறேன்ல, என்ன தான் பண்ணாலும் ஒரு கடைசியில் ஒரு 650cc. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காசு நீங்கள் அடி வாங்கிடுச்சுன்னா நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். ஸோ அது வாரண்டி அதெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லாவே ப்ரோ. இந்த செக்மெண்ட்டில் நிறைய வண்டி இருக்கும்போது ஏன் ப்ரோ 650 எடுத்தீங்க? கான்டினென்டல் எடுத்தீங்க. நிறைய சூப்பர் ஸ்போர்ட் இருக்குது, ஐ மீன் நிறைய சூப்பர் ஸ்போர்ட் இருக்குது. கரெக்ட். கவாசகிலே இருக்குது. வேறு என்ன ப்ரோ? இது இருக்குது, ஐ மீன் நிஞ்சா 300, R3, டியூக் 390, RC 390 எல்லாமே இருக்குது. இது ஏன் ப்ரோ எடுத்தீங்க? R3 என்னோட ட்ரீம் பைக்கு. ஆனால் R3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4.5 இருந்துச்சு வாங்கும்போது. இது 3.5 தான் இருந்துச்சு. ஸோ 4 lakhs கொடுத்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். ப்ளஸ் இது முக்கியமாக வந்து 4 lakhs-ஆ? ஆமாம், 4.5 இருந்துச்சு R3. அப்படியா? இல்லை ப்ரோ, என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு 3.5 தான் ப்ரோ எடுத்தான் வண்டியை. ஸ்டார்டிங் நீங்கள் எடுத்து ஆதி காலத்தில் எடுத்துருப்பாங்க. 2019 மேபி ஏதாவது ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. 3.5 இல்லைண்ணா, நான் பார்த்தும் போதே வந்து 4.2 தொட்டுச்சு. ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, அங்கே தான் வந்து மெயின் செக் பண்ணி சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அது வேணா ஆக்சுவலாக வந்து ஃபேக்ட் என்னன்னா, இது ஏன் எடுத்தேன்னா ஒரு ரெட்ரோ. இப்போ R3 எதுனாலும் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து இப்போ R4 வர சான்ஸ் இருக்குல்ல, R3லேயே வந்து வெர்ஷன் 2 வர சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் போயிடும். ஆனால் இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே பார்த்துக்கலாம். ப்ளஸ் வீட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி யமஹா பைக் ஓட்டிட்டேன். சரி, ஓகே. உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பிடிக்குமா? பிடிக்கும் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ பிடிக்கும்? நான் விட்டுலாம் தரமாட்டேன் ப்ரோ எனக்கும் ராயல் என்ஃபீல்டு. இதான் கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸா? பாவிடு, ராயல் என்ஃபீல்ட்லாம் எனக்கு விட்டு தரமாட்டேன். அதாவது ஏன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 650cc லான்ச் பண்ணி ஒரு ப்ரீமியமான பைக்ஸ்க்கே வந்து ஒரு ஃபைட் கொடுக்குறதுனா பெரிய விஷயம் கைஸ். ஸோ சர்வீஸ் எல்லாம் மட்டமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லோரும் பயப்பட வைக்கிறதுல அதில் வைக்கிறதுல. ஸோ அது வரைக்கும் டோட்டலி கூல் தான். நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ப்ரீமியமான பைக் கூட போகிறோம், கண்டிப்பாக நம்ம கூட கம்ப்ளீட் பண்ணுறோன்னு. ஸோ அவனும் முறுக்குவான் தானே?
கண்டிப்பாக. இத்தனைக்கும் இவ்வளோ நாள் வந்து ராயல் என்ஃபீல்டு அசிங்கப்படுத்தியிருந்தாங்க, ஒரு யானை சொல்லியிருந்தாங்க. சூப்பர் பைக்கு ஈக்குவலாக போகிறாங்க. அதாவது என்ட்ரி லெவல் சூப்பர் பைக். இந்த பைக் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் டேம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் வந்து நீங்கள் பேசிக்காக ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு என்ட்ரி லெவலுக்கு டோட்டலி கூல் தான் ப்ரோ. நம்மளதே சூப்பர் பைக் தான் ப்ரோ. 600 சிசிக்கு மேலே போனால் எல்லாமே சூப்பர் பைக் தான். சூப்பர். ஓகே. சூப்பர் பைக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராயல் என்ஃபீல்டு கிட்டேயும் சூப்பர் பைக் இருக்குது. 650 சிசியில் விட்டுருக்காங்க. ஆமாம், கரெக்ட். கவாசாக்கியில் வந்தால் 650 வந்தால் அது சூப்பர் பைக்கு, இது சூப்பர் பைக் இல்லையா? ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ யமஹா பொறுத்த வரைக்கும் R15 எல்லாமே வந்து ஒரே சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் R3க்கு மட்டும் தனியாக வந்து வச்சு சர்வீஸ் பண்ணுவோம். ஸ்பெஷலிஸ்ட் மெக்கானிக் இருப்பான். ஆனால் நம்ம 650க்கு வந்து எல்லாருமே 350க்கு பண்ணுறாங்க, 650க்கும் பண்ணுவாங்க. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் எல்லாரும் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரோ அதுக்குன்னு ஒரு தனி டெக்னீஷியன் இருக்கணும் ப்ரோ. R3னா பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே 4 இல்லை 3 ஷோரூமில் தான் R3 பண்ணுவாங்க சர்வீஸ். ஓகே மாதிரி தான். அந்த மாதிரி 650க்குன்னு தனியாக ஒரு ஷோ நம்ம கொடுத்து வச்சோம். நம்ம சென்னை ஆளுங்க கொடுத்து வச்சோம் ப்ரோ. நிறைய பேர் வந்து 650 ஹேண்டில் பண்ணுற மெக்கானிக்ஸ் நிறைய பேர் ஜென்ரல் நாலேஜ் வச்சிருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப மட்டும் நிறைய பேருக்கு வந்து வண்டி எப்படி தொடனே தெரியும், ஈஸி எப்படி ரீமேப் பண்ணவே தெரியாது, சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம்ஸில் நான் டேரெக்டாக ராயல் என்ஃபீல்டு கிட்ட கேட்டு டேரெக்டாக அந்த மெயிலே பண்ணிட்டேன். டேரெக்டாக ராயல் என்ஃபீல்டில் மெயில் பண்ணி அங்கேருந்து ஆரம்பிச்சாங்க ப்ரோ. ஓகே. எத்தனை நாள் வந்துச்சு? எத்தனை நாள்? எனக்கு அடுத்த நாளே மெயில் இருந்தது எனக்கு. பரவாயில்ல. அப்போ இவர் வந்து வண்டி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எதுவுமே செக் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. ஃபியூல் பம்ப் எதுவுமே ஒழுங்காவே ஒர்க் ஆகலை. ஸ்டக் ஆகி ஆஃப் ஆகி ஒர்க் ஆச்சு. புது வண்டியில் நான் எடுத்து 1 மாதம் கூட ஆகலை. ஃபியூல் பம்ப் வந்து அடைச்சி வந்தது. ஓகே. ஸோ நானே என்ன பண்ணேன் ப்ரோ, இது என்னது 3 பாயிண்ட் பெட்ரோல் 3 பாயிண்ட் இருக்கும்போதே வண்டி ஆஃப் ஆகிடும் ப்ரோ. ஓகே. அதான் என்ன பிரச்சனை, எதனால் அடிக்குது? ஃபியூல் அதான் இன்ஜெக்ஷனே ப்ராப்ளம் ப்ரோ அது. ஓகே. ஆனால் நான் கொடுத்து வச்சேன் கைஸ், ஃப்ராங்காக என்னோட வண்டி இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே வந்து சொன்னாங்க, ஏன்னா 10,000 கிலோமீட்டருக்குலாம் என் வண்டி நான் நல்லாவே புகழ்வேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அடிப்பாங்க, 20,000 வரட்டும் வண்டி என்ன தான் பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஜின் ஆயில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து மோஸ்ட்லி 10,000 ஒன்ஸ் தான் மாற்ற சொல்லுவாங்க. லிக்விட் கன் தான் போடுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. மோட்டோல், லிக்விட் மோலி இல்லாட்டி கேஸ்ட்ரோல் கூட டோட்டலி ஃபைன் தான். 5,000 ஒன்ஸ் மாற்றிடுங்க. சப்போஸ் நீங்கள் பணக்காரராக இருக்கீங்க, வண்டி வந்து வேறு லெவலில் பார்த்துக்கணும், 3,000 ஒன்ஸே மாற்றிடுங்க, செம்மையாக இருக்கும். 3,000 ஒன்ஸ் தான் ப்ரோ எப்போவுமே. நீங்கள் 3,000 ஒன்ஸா? இல்லை, நான் இதுக்கு மேலே தான் 3,000 ஒன்ஸ். இன்னொரு 1000 ஓட்டிட்டு நைஸ். நான் அந்த தப்பு தான் நம்ம கேரளா போயிட்டு வந்துட்டு ஒரு 2,000 ஓட்டிட்டேன். நான் அதான் தப்பு பண்ணேன். 7,000 6,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதான் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வண்டிக்கு நல்லா டிஃப்ரென்ஸ், இன்ஜின் ஆயில் கம்மி ஆயிடுச்சுன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே. தேர்ட் சர்வீஸ் விட்டு வண்டியில் வந்துட்டு ஆயில் மாற்றினாங்களே தெரில. இன்னும் அதுதான் பிளாக்காகவே இருக்குது. செக் பண்ணணும் நான் போயிட்டு. ஓகே. நான் வந்து ஆக்சுவலாக சர்வீஸ் சென்டரில் லிக்விட் கன் தானே அது. லிக்விட் கன் தான் ராயல் என்ஃபீல்டோடது. ஒரு டேங்காக வச்சு கருப்பாக இருக்கும் ப்ரோ. நான் என்ன ஒன்றா ஷோரூம்லலாம் வந்து கரெக்டாக இருக்காங்க. சர்வீஸ் சென்டரில் தான் வந்து டிலே பண்ணுவாங்க, ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க. கரெக்ட். ஷோரூம் அதான் வண்டி வாங்குற வரைக்கும் சூப்பராக பார்த்துமா. ஏன்னா ஆக்சரிஸ் எல்லாமே காஸ்ட் இல்லை. ஸோ மறுபடியும் வந்தாலும் சூப்பராக ட்ரீட் பண்ணால். சர்வீஸில் அப்படி கிடையாது. நம்ம ஷோரூமில் நம்மளே திருப்பியும் போனால் கூட நல்லா கவனிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பாக. கரெக்ட். சரி ப்ரோ, லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததே ப்ளஸ் என்ன நல்லா பார்த்துக்கிறதே அதான் ப்ரோ. ப்ரோ சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எனக்காக இவ்வளோ தூரம் வந்தது. கண்டிப்பாக ப்ரோ. அட் எண்ட் அது நம்ம பையன் தானே ப்ரோ. கேரளா சீரீஸ்லாம் நம்ம கூட தான் பார்த்துருப்பீங்க. பரத் ப்ரோ ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் செத்துருந்தோம். ஸ்டாக் போட்டு ஆஃப் ரோடில் பெட்ரோல் இல்லாமல். ஞாபகம் இருக்குது, மறக்க மாட்டேன் அதெல்லாம். சரி, நீங்கள் அப்படியே பேசி முடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.